விவசாயிகளே கரெக்டாக நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட மாதம் கணக்கில் இருக்கும். அதை விடுங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு. அந்த கண்டிஷனில் அப்படியே வேஸ்ட்டாக போய்ட்டு, அதாவது மாவு பூச்சி அப்படி இப்படி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் செடி அப்படியே முடிஞ்சு ரேட்டும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு செடி அப்படியே டவுன் ஆகிட்டு, அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் என்ன விவசாயம் நம்ம பண்ணதோம்னா தக்காளி போட்டிருக்கோம். அதாவது நேற்று தான் ஊன ஆரம்பித்தோம். கரெக்டாக காலேஜிலேருந்து ஒரு 5:30 வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க நாற்றை பூரா மொத்தம் பிடிங்காச்சு. ஆர்வக்குள்ளார அப்படின்ட்டு வந்து கையிலேருந்து ஊன ஆரம்பிச்சிச்சு. மணி ஆகுது கிட்டத்தட்ட 8:30 கிட்ட போயிட்டு நல்ல இருட்டு வேறு. அதனால் வீட்டு வந்து சண்டைக்காராகவும் பேசக்கிட்ட வணங்கி போடுறேன். நம்ம என்ன செஞ்சோம், ஆர்வக்குள்ளாரில் அவ்வளோத்தையும் பிடிங்கிட்டு வந்தாச்சு. நாற்றை பார்த்திங்கன்னா பாதி நாற்றை ஊனியாச்சு. மீதி பாதி வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை நான் இப்போவும் ஊன வேண்டி தான். எப்பவுமே 6:30 ஆகிட்டு அதையும் ஊனிட்டு கிளம்ப வேண்டி தான் பிறகு வீட்டுக்கு. அதோட நாற்று முடிஞ்சிடும். இன்னும் வயலுக்கும் கொஞ்சம் தேவைப்படும். அதாவது 8 சென்ட்டுக்கு தான், ரொம்ப இல்லை, குருணிக்கு தான். அதே நாற்று கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 700 நாற்று பிடுங்கினேன். 3 பாதிக்கு ஊனியாச்சு. சரி விவசாயிகளை, நாற்று எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுதேன். விவசாயிகளை கேமராவில் பார்க்கும்போது நாற்று பூரா பட்டு போன மாதிரி தெரியுது. ஆனால் கிட்ட போகும்போது பார்க்க நல்லாயிருக்கு. லாங் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாற்று கறங்கின மாதிரி இருக்குது. நாற்று நாளைக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் பாருங்கள் நல்லா வேறு போட்டு சூப்பராக தடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தல பார்த்திங்கன்னா கரெக்டாக 41 நாளுக்கு வெயிட்டிங். இதுக்குன்னா அடுத்தல நம்ம தக்காளியில் காய் பறிக்க. இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது. அதாவது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 10 ரூபா 12 ரூபா, அவ்வளோதான். அது போக நம்மகிட்ட கழிவு எல்லாமே போகும்போது நம்மகிட்ட தக்காளிக்கு லாபமே கிடையாது விவசாயிகளுக்கு. சரி, நம்மளும் இந்த ஆட்டா வீட்டுக்கு அதை போடுமேன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். அதாவது 8 சென்ட் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட டப்ஸு 2-3 டப்ஸு விழலாம். பார்ப்போம், நம்ம விவசாயம் பண்ண பொறுத்து இருக்குது. அது கூட எல்லாம் மழை பெய்யாமல் அங்கே கிணறு வற்றி போயிட்டுனா அதை ஒழிஞ்ச முடியாது. சரி விவசாயிகளே, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து தக்காளியோட அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்பேன். அடுத்தால தண்ணி பழம் விவசாயம் போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போட்டுடலாம். எப்படியும் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி விவசாயிகளே, பாய்.